பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் இணைந்து தேவனை துதிக்கும் இந்த சிலாக்கியத்தை பெற்றதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தானியேலுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன். சத்துருவின் கையிலிருந்தும் அக்கினியிலிருந்தும் ராஜாவின் கையின் அதிகாரத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர். இந்த காலை வேளையில பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் கடந்து போகலாம், பலவிதமான நெருக்கடிகளில் நாம் கடந்து போகலாம். ஆனால் இவைகளை பார்க்கும்போது, அதிகாரங்கள் எதிர்த்து நிற்கும் போது, ஆளுகையின் வல்லமைகள் எதிர்த்து நிற்கும் போது, நாம் தனியாய், நாம் சிறு கூட்டமாய், சிறு குடும்பமாய் நான் என்ன செய்வேன் என்று நினைக்கலாம். எஸ், மனிதர்களுக்கு கண்களுக்கு முன்பு நீயும் நான் ஒரு சிறு கூட்டம், ஒரு சிறு குடும்பம், பலன் இல்லாதவர்கள். ஆனால் பரலோக தேவன் உனக்கு பின்னால் துணையாய், ஆமென், பாதுகாப்பாய், விடுவிக்கிற ஒரு தேவனாய், நமக்காய் யுத்தம் செய்கிற தேவனாய் இருப்பதை நாம் ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. இதுவரை நாம் கடந்து வந்தது கூட தெய்வ கிருபை என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படியானால் இன்னமும் என்னை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். விடுவிப்பேன் என்றால் இன்னமும் விடுவிக்கிற தேவன். விடுவித்தார் என்று உள்ள ஒரு அர்த்தம் மட்டுமல்ல, இன்று வருகிற பிரச்சனைகளில் இருந்து, இன்று வருகிற எதிர்களில் இருந்து, இன்று வருகிற நெருக்கடிகளில் இருந்தும் தேவனாய கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். இந்த கால வேளையில நன்றியோடு ஆண்டவரை துதிக்க போகிறாப்பா, என்னை விடுவிப்பீர். ஹல்லேலூயா. நீ மறந்து போகலப்பா. நான் தூரம் போன போதில், நான் சோர்ந்த போதிலும், தள்ளாடின கால்கள், முழங்கால்கள் ஜெபிக்க முடியாதபடி தள்ளாடின போதிலும் என்னை கைவிடாதபடிக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்காக அனுப்புகிறார். ஆமென். அதிகாரத்தின் கைக்கு தப்புவிக்க விடுவிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அக்கினிக்கு தப்புவிக்கிற தேவன் அவர். நம்முடைய நெருக்கடிகள் எந்த சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அருமையாய், அற்புதமாய், அதிசயமாய் அவர் நம்மை விடுவிக்கிற ஒரே தகப்பன். ஹல்லேலூயா. ஆமை. தாய் மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. இந்த காலை வேளையில உன்னை மறவாத தேவன். ஆமேன். எல்லாருக்கும் நாம் சிக்கி நெருக்கப்பட்ட பின்புதான் தெரியும். ஆனால் நம்முடைய தேவனுக்கோ ஆமேன், நெருக்கங்கள் வருவதற்கு முன்பாகவே தெரியும். ஒரு ஓடோடி வருவார், தூதர்களை அனுப்புவார், அற்புதம் செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். விடுவிக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு என்பதை இருதயத்தில் விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த காலை வேளைக்காய் நன்றி. ஆமென். ஆண்டவரே, அதிகாரங்களின் கைகளுக்கும் வல்லமையின் கிரியைகளுக்கும் ஆண்டவரே எதிரான ஆயுதங்களுக்கும் எங்களை இன்று வரையிலும் தப்புவித்து வருகிறீர். இன்னமும் நீர் தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன். என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்புக்கொடு. யார் யார் இந்த நாட்களில் ஆண்டவரே உபத்திரவத்தோடு நெருக்கடிகளில் தள்ளாடுகிறவர்களாய், சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் வேதனைகள், நெருக்கடிகள், தடைகள், போராட்டங்கள், நஷ்டங்கள் என்று ஆண்டவரை தளர்ந்து போயிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில இந்த வார்த்தை இவர்களுக்காக நீர் அனுப்புகிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உன்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார். இதுவரையிலும் பராமரித்து, போஷித்து, உடுத்துவித்து வளர்த்திய அதே தேவனாய கர்த்தர் இன்று காணப்படுகிற இந்த நெருக்கடிகளில் இருந்து உன்னை தப்புவிக்க போகிறார் என்கிற இந்த சத்தத்தை இந்த பிள்ளைகளுடைய செவிகளில் நீ இந்த காலையிலே அனுப்பினதற்காக நன்றி. ஒவ்வொரு இருதயங்களும் களி கூறட்டும், மகிழ்ச்சியோடு மகிமைப்படுத்தட்டோப்பா. அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். God bless you. Praise the Lord.